அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஏற்படும் சிறு சிறு வலிகளை வீட்டிலேயே இருந்தபடி நமது வலிகளை எப்படி குணமாக்கிக் கொள்ளலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து ஆற வைத்து 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் சீரகம் கலந்து குடித்தால் அவ்வப்போது ஏற்படுகின்ற இடுப்பு வலி நீங்கும். அரிசியுடன் வெந்தயத்தை சேர்த்து கஞ்சியாக்கி காய்ச்சி உண்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். விரலி மஞ்சளை சுட்டு பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி காலையிலும் இரவிலும் ஆறாத புண்களின் மேல் போட்டால் சீக்கிரமாக ரணம் மாறிவிடும். கறிவேப்பிலையை அம்மியில் வைத்து அதோடு தேக்கரண்டி அளவு சீரகத்தையும் வைத்து மைய அரைத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விட்டால் வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். சாம்பிராணி, மஞ்சள், சீனி போட்டு கஷாயமாக்கி பாலும் வெல்லமும் சேர்த்து பருகினால் உடல் வலி நீங்கிவிடும். நெருப்பு சுடுநீர் பட்ட இடத்தில் பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும், கொப்பளமும் ஏற்படாது. வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் நரம்புகள் வலிமை பெறும். மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதோடு நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்கும். புடலங்காயின் இலைசாறு காலையில் குழந்தைகளுக்கு தருவதால் கக்குவான் இருமல் குணமாகும். மேலும் மலச்சிக்கலும் நீங்கிவிடும். பீட்ரூட் கிழங்கின் சாறுடன் சிறிது தேனும் கலந்து அருந்தி வந்தால் வயிற்றுப்புண் ஆறிவிடும். கேரட் சாறும் சிறிது தேனும் கலந்து பருகி வர கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி வருவது நின்றுவிடும். பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இருமல், ஜலதோஷம், தொண்டை கரகரப்பு நீங்கிவிடும். பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி, உப்பு, தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் செய்து குடித்தால் சளி சீக்கிரமாக குணமாகிவிடும். வெள்ளை பூண்டு, இஞ்சி சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து அதோடு சிறிது தேன் கலந்து காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட்டு வந்தால் டான்சில் கரையும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.